ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி நாம தமிழ்ல படிக்கலாம். √12 + √12 + √12 + இன்ஃபினிட்டி என்பதின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 21 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரூட்டுக்குள்ள வந்து பிளஸ் வந்திருந்து இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தானா நாம கொடுத்துருக்கிற நம்பரை கன்சிக்யூட்டிவ் நம்பரா பிரிக்கணும். அதாவது அடுத்தடுத்து என்ன பிரிக்கணும். எப்படின்னா 12 வந்து பாத்தீங்கன்னா நான் 3 × 4ன்னு பிரிக்கிறேன். ரைட்டுங்களா? இது கன்சிக்யூட்டிவ் நம்பர் தானே. நம்ம ரூட்டுக்குள்ள பிளஸ் கொடுத்துருந்தோம்னா நம்ம பெரிய எண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா எடுத்துக்கும். ரைட்டுங்களா? 3 4 பெரிய எண் வந்து 4. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். √2, 3√3, 4√4 இவற்றின் மிகப்பெரிய எண் எதுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 24 வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கேன். இப்போ ரூட்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/2 நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? ஏன்னா ஸ்கொயர் ரூட் தான், ஸ்கொயர்னா 2. ரைட்டுங்களா? 3/1/3 நான் எழுதிக்கிறேன். 4/1/4 நான் எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? பவர்ல இருக்கிற நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அதாவது 2, 3, 4க்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். 2ஆல் எடுக்கிறேன் பாருங்க. 1 2 2 2 2 4. ரைட்டுங்களா? 3 3 2 6 6 2 12. இப்போ இந்த 12 வந்து பாத்தீங்கன்னா மற்ற நம்பரோட பெருக்கிறேன். ரைட்டுங்களா? பவர்ல வந்து பெருக்கிறேன். 12 இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 12, இந்த இடத்துலயும் 12 போறோம். ரைட்டுங்களா? 1 2 2 6 2 12. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 2/6 கிடைக்குது. ரைட்டுங்களா? 1 3 3 4 3 12. ரைட்டுங்களா? 3/4 கிடைக்குது. 1 4 4 3 4 12. அப்போ 4/3 கிடைக்குது. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க 2/6 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2வை 6 முறை எழுதணும். 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ரைட்டுங்களா? 6 டைம்ஸ் எழுதணும். 6 டைம்ஸ் எழுதிட்டு இது மல்டிப்ளை பண்ணும். ரைட்டுங்களா? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64. ரைட்டுங்களா? ஸோ அதே போல தான் 3/4 வந்து நம்ம 3யை 4 டைம்ஸ் நமக்கு பண்ணணும். ரைட்டுங்களா? எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 81 கிடைச்சிச்சு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 4யை 3 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 64 கிடைக்கும். இதில் எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்கான். அப்போ 81ன்றது தான் பெரிய நம்பர். 81க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3√3. ரைட்டுங்களா? 3√3ன்றது தான் இருக்கிறதுலே பெரிய நம்பரு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 256 × 0.16 × 256 என்பதின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 கேட்டிருக்காங்க. 256 பார்த்தோன்னே நமக்கு தெரியுது அது 16 ஸ்கொயர்னு சொல்லிட்டு. 16 என்னன்னு எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஹோல் பவர் ஆஃப் 1 ஸ்கொயர். ரைட்டுங்களா? இது 2 பேருக்குங்க 4/4ன்னு எழுதலாம். ரைட்டுங்களா? 2 இடத்துமே 256 தான் கொடுத்துருக்கான். அப்போ 2 இடத்துமே 4/4ன்னு எழுதிக்கிறேன். அப்போ 4/4 × 0.16 × 4/4. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடில் 0.09 0.09 சொல்லி கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். a⁻m × a⁻n. ரைட்டுங்களா? பெருக்கல்ல வரும்போது. ரைட்டுங்களா? இது என்ன இதெல்லாம் a⁻m × n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருக்கல்ல எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்றது நான் ஏவா வச்சுக்கிறேன். இந்த 4ன்றது m, இந்த 16ன்றது வந்து n. ரைட்டுங்களா? 16 4 64. அப்போ 4/0.64 எனக்கு கிடைக்கும். இன்ட்டு a⁻4 × 9 36. அப்போ 0.36ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ a⁻m × a⁻n நம்ம என்ன எழுதலாம்? a⁻m × n அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ரைட்டுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா இது தெரியணும். ரைட்டுங்களா? இது 4 வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு 4 எடுத்துக்கிறேன். பவர் வந்து ஆட் பண்றேன். 0.64 + 0.36 0.64 + 0.36 கூட்டினா என்னங்க வரும்? இது 1 வருங்க. இப்போ 4/1 = 4. ரைட்டுங்களா? அந்த சம்முக்கு ஆன்சர் 4 தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். √72 - √72 - √72 - இன்ஃபினிட்டி. ரைட்டுங்களா? என்பதன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாவே நம்ம இந்த நம்பருடைய கன்சிக்யூட்டிவ் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் வந்து எடுத்துக்கணும். ஸோ 72 எப்படி பிரிக்கலாம்? 8 × 9ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா சின்ன வேல்யூ எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 8 தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2/x = 4/y நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? 2² y அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 8 வந்து பார்த்தீங்கன்னா 2/³ z அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க x = 3z எழுதலாமா? ஏன்னா இது எல்லாமே ஈக்குவல். 2y = 3z அப்படின்னு எழுதுறேன். 2ஆல் அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.5 கிடைக்கும். ரைட்டுங்களா? y = 1.5z எழுதிக்கிறேன். இதை நான் சப்ஸ்டிட் பண்றேன். 1/2x. ரைட்டுங்களா? 1/2 × x வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 3zன்னு கிடைச்சிச்சு. ரைட்டுங்களா? 3z + 1/2
என்ன கொடுத்துருக்காங்க 4y ரைட்டுங்களா. 4 இன்ட்டு y வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இசட்னு கிடைச்சிச்சு ப்ளஸ் 1/6 இசட்னு கிடைச்சிச்சு இஸ் ஈக்குவல் டு 24/7 கிடைக்குது ரைட்டுங்களா. 24/7 கிடைக்குது. இப்போ பாருங்க 3 6 ரைட்டுங்களா. அப்போ 6 இசட்னு வருமா. 4 இன்ட்டு 1.5 என்ன கிடைக்கும் எனக்கு 6 இசட்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 6 இசட் ரைட்டுங்களா. அடிமான சமமாக வந்து அடுத்து என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அல்லது கழிச்சிக்கலாம். பட் இங்கே கூட்டல் இருக்கிறதுனால நான் கூட்டிக்கிறேன். 1 2 3 ரைட்டுங்களா. 3 டிவைட் பை 6 இசட் இஸ் ஈக்குவல் டு 24/7 ரைட்டுங்களா. ஒரு 3 3 8 3 24 ரைட்டுங்களா. இப்போ இந்த 6 எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த 8 கூட பெருக்கிறேன். 8 ஆர் 48 இசட் டிவைட் பை 7 வருங்களா. இங்க வந்து 1 இருக்கும். இப்போ பாருங்க இது தலைகீழா போனா 7/48 இஸ் ஈக்குவல் டு இசட்னு இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். √5 டாட் 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 இன்ஃபினிட்டி ரைட்டுங்களா. பெருக்கல்ல இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்தாங்கன்னா ரைட்டுங்களா கொடுத்துருக்கிற நம்பர் தான் ஆன்சர் ரைட்டுங்களா. அப்போ 5 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1/√3 + √2 என்பதின் சுருங்கிய வடிவம் என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க பகுதியோடைய வர்க்க வித்தியாசம் ஒன்னா இருந்தா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுதான் ஆன்சர் ரைட்டுங்களா. பகுதின்றது √3 + √2 அப்படின்னு இருக்கு. இதை வர்க்கம் பண்ணி வித்தியாசம் பண்றேன் ரைட்டுங்களா. வர்க்கம்னு ஸ்கொயர் பண்றோம். அப்போ √3 the whole square minus √2 the whole square எடுத்து ரைட்டுங்களா. இந்த ஸ்கொயருக்கு வந்து ரூட்டுக்கும் கேன்சல், ஸ்கொயருக்கு ரூட்டுக்கும் கேன்சல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 - 2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம். ஸோ பகுதியை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுனதான் ஆன்சர் ரைட்டுங்களா. √3 - √2ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 power of x minus y ரைட்டுங்களா. 3 power of x minus y இஸ் ஈக்குவல் டு 27. 27 என்ன எழுதிக்கிறேன்னா 3 கியூப்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 3 கியூப் வந்து 27. அதுக்கு அடுத்தது பாருங்க 3x + y இஸ் ஈக்குவல் டு 243. 243 நான் எப்படி எழுதலாம் 3 power of 5ன்னு எழுதிக்கலாம் ரைட்டுங்களா. இப்போ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணா எனக்கு x - y இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணா எனக்கு x + y இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் நான் இப்போ ஆட் பண்ண போறேன் ரைட்டுங்களா. x + y இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எனக்கு ஆட் பண்ண என்ன கிடைக்கும் -y + y கேன்சல் ஆயிட்டு 2x இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. 1 2 2 4 2 8 ரைட்டுங்களா. x இஸ் ஈக்குவல் டு 4 தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கியூப் √2 ஸ்கொயர் √3 அதுக்கப்புறம் 6 √5 ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 21 கேட்டிருக்காங்க. இப்போ நான் முதல்ல இதை எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன் 2 power of 1/3 3 power of 1/2 5 power of 1/6 ரைட்டுங்களா. மேல இருக்கிற எண்ணுகளுக்கு நான் எல்சிஎம் எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு 6 தான் கிடைக்கும். ஏன்னா 3 2 6 எல்சிஎம் எடுங்க. 3ஆல 1 3 3 2 3 6 2ல எடுத்தா சரியா போகுது. அப்புறம் 3 2 6 தான் எல்சிஎம் ரைட்டுங்களா. அப்போ இங்க நான் 6ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணோம்னா 1 3 3 2 3 6 என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். 1 2 2 3 2 6 3 கிடைக்கும். 6க்கு 6 கேன்சல், மேல 1 தான் இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ 2 power of 2 3 power of 3 5 power of 1 பாருங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 கியூப் வந்து 27 5 power of 1 5 தான். இதுல எது பெரிய நம்பர் சிறிய நம்பர்னு பார்த்து பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இருக்கிறதுலே சிறிய நம்பர் வந்து 4 தான். இப்போ 4 சிறிய நம்பர்னா இதுக்கு நேரம் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான் 3√2 3√2 இதுதான் சிறிய நம்பர். அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வந்து 5. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6√5 6√5 அதோட பெருசு வந்து சென்ட்ரல் இருக்கு 27 அது வந்து பாத்தீங்கன்னா √3. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். √7 + 2√10 என்பதின் வர்க்கமூலம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு a + b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. a² + b² + 2ab இருக்கு ரைட்டுங்களா. அப்போ நமக்கு கூட்டினா வந்து பாத்தீங்கன்னா 7 வரணும். பெருக்குனா வந்து பாத்தீங்கன்னா 2ab தானே, பெருக்குனா வந்து எனக்கு 10 வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 5 + 2 எடுத்துக்கலாமா. கரெக்ட் தான். 5 × 2 பெருக்குனாலும் எனக்கு 10 கிடைக்கும். அப்போ இதை ரூட் பண்ணிக்கோங்க. √5 + √2ன்றது தான் இதுக்கான ஆன்சர். Indus classes.